வணக்கம். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற தமிழ்நாடு காங்கிரஸ் ஒவ்வொரு தொண்டரின் 60 ஆண்டு இயக்கத்தை தீர்த்து எங்களெல்லாம் தமிழ்நாடு செய்த எங்கள் அன்புக்குரிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் மாணிக்கம் தாகூர் அவர்களே, கிருஷ்ணகிரியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், எங்கள் குடும்பத்தின் ஒருவர், எங்கள் குடும்ப தலைவர், வீடு பேசுற கொஞ்சம் பதட்டமா இருக்கு. இதற்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் திரு கோபிநாத் அவர்களே, அன்பு நண்பர் திரு விஜயவசந்த் அவர்களே, காங்கிரஸ் கட்சியை நம்பி உழைத்து ராகுல் காந்தி நம்பி உழைத்தால் யாரும் சாதாரணமான ஒருவரும் பாராளுமன்ற உறுப்பினராக முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வெளியே கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அன்பு சகோதரர் திரு கிறிஸ்டோபர் திலக் அவர்களே, கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவர்கள் திரு ஹரீஷ் பாபு அவர்களே, திரு ரகு அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் அன்பு நண்பர் திரு கார்த்திக் தங்கப்பான் அவர்களே, ஒசூர் மாநகர தலைவர் சாதிக் அவர்களே, சிறுபான்மை பிரிவினுடைய மாவட்ட தலைவர் திரு அக்பர் அவர்களே, மேலும் அனைவரும் பெயரையும் கொண்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. நேற்று காலையிலே இருந்து கோவை, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி என்ற தலைவர்களின் சுற்றுப்பயணத்திலே தலைவரோடு பயணிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இந்த சுற்றுப்பயணம், இந்த கூட்டம் என்பது வீட்டுக்கு எதிராக வீட்டில் நடந்திருக்கக்கூடிய அநியாயங்களை கேட்டறிந்து கொள்வதற்காக அந்த மீட்டர்களுடைய என்னென்ன தவறுகள் என்பதை எடுத்துக் கொள்வதற்கான இந்த நிகழ்ச்சி. இந்த 2 நாட்களிலும் அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் பெற்றோர்களை தலைவர் சந்திக்கும் பொழுது, அதாவது எந்த தவறும் செய்ய வேண்டிய குழந்தைகள், நம்ம முன்னேற மட்டும் புரிஞ்சுக்கணும். பாஜக ஆரம்பிச்சுள்ள சித்தாந்தம் சாதாரண மக்கள் இந்த நாட்டிலே வாழக்கூடாது. சிறுபான்மை மக்கள், இஸ்லாமிய மக்கள் மதத்தின் பெயரால், இறைச்சியின் பெயரால், உணவின் பெயரால் அடித்துக் கொல்லப்பட்டார்கள். எந்த தவறும் செய்யாத அப்பாவி இஸ்லாமிய மக்கள், அடுத்த கிறிஸ்தவ மக்கள் இந்த நாட்டிலே நல்ல படிப்பும் நல்ல மருத்துவமும் வருவதற்கு காரணமாக இந்த கிறிஸ்தவ மக்கள் தாக்கப்பட்டார்கள். FCRA என்ற அந்த ஒரு சட்டம், அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த என்ஜிஓவில் வந்து கொண்டிருந்த அந்த FCRA தடுத்து நிறுத்தினார்கள். ஏழை மக்களையும் செய்யக்கூடாது. ஆனால் இந்தியாவிலே ரெஜிஸ்டர் பண்ணப்படாத ஒரே என்ஜிஓ, அதிகமான பணம் வாங்குற ஒரே என்ஜிஓ RSS. சொல்வதுடன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்தியாவிலே அதிகமான பங்கு வாங்குற ஒரே என்ஜிஓ RSS. அவங்களுக்கு எந்த கணக்கும் கிடையாது, எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, அந்த ஒரு RSS. அடுத்ததாக சாதாரண மக்கள். இந்தியா என்பது விவசாய நாடு. விவசாயிகளுக்கான ஒரு விவசாய சட்டம், குடும்ப சட்டம். விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி பண்றதில்லை. ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இந்த 10 செய்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக சிறு குறு தொழில்கள் முடக்கியாச்சு. GST பேர்ல, புது டாக்ஸிங்கிற பேர்ல அந்த சாதாரண தொழில்களையும் முடக்கியாச்சு. அப்போ நீங்க ஒற்று பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில அதானிகளும் அம்பானிகளும் மட்டும்தான் சந்தோஷமாக செழிப்பாக வாழ வேண்டும். வேற யாரும் வாழக்கூடாது, சந்தோஷமா வாழவே கூடாது. இந்த நீட் எடுத்துக்குவோம். இந்த நீட்ல பார்க்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் எந்த தப்பும் பண்ணல. அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை படிக்கும் பொழுது ஒரு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற கனவு ஒரு குழந்தையோடது இல்லை, ஒரு தலைமுறைக்கான மாற்றம். இன்று நீங்க பார்த்த அத்தனை குழந்தைகளும் இறந்து தற்கொலை செய்து கொண்ட குழந்தைகள் அவங்க தாய் தந்தை பார்க்க ரொம்ப சாதாரணமான குடும்பம், ஏழ்மையான குடும்பம். அந்த குடும்பத்துடைய தலையெழுத்தை மாற்ற வேண்டும், என் தாய் தந்தை நிலையில் உழைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக கஷ்டப்பட்டு படித்து எப்படியாவது டாக்டர் ஆகிவிட வேண்டும் என்று இந்த நீட் என்ற ஒரு பரீட்சை. சரி, இந்த நீட் பரீட்சை நடத்துறீங்க, விட்டுங்கப்பா. அந்த நீட் பரீட்சை நடத்த முடியுதா? ஒழுங்கா நடக்க முடியுதா? பேப்பர் லீக். அதாவது இந்த ஒரு குழந்தை கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் ஆக நினைக்கும் போது வட இந்தியாவிலே பாஜக இந்த மாநிலத்திலே அந்த பேப்பரை வித்துறான், அந்த பேப்பரை வாங்கி எழுதுறான். சரி, அந்த குழந்தை கஷ்டப்பட்டு எழுதி அது பாஸ் ஆகி நல்ல மார்க் வாங்கிட்டு வரும்போது எங்கேயோ பண்ண பேப்பர் லீக்குக்காக இங்க வந்து அந்த பேப்பர் லீக் மொத்தமா அந்த பேப்பரை நிறுத்தி தற்கொலைக்கு தோன்றாங்க. அதாவது நம்ம ஒசூர்ல பார்க்கும்போது குழந்தை கடைசியா ஒரு இறக்கத்துக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கு. அந்த லெட்டர்ல பாத்தீங்கன்னா கடைசியில சொல்லியிருக்கிறாரு, ஆமா நான் தோத்துட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க, தோத்துட்டேன். நான் சொல்கிறேன் தம்பி, தோத்தது நீ இல்ல, தோத்தது இந்தியாவின் பள்ளி கல்வித்துறை, எஜுகேஷன் சிஸ்டம் தோத்துருச்சு. மத்திய அரசு தோத்துருச்சு. நரேந்திர மோடி தோத்துட்டார். உண்மை எந்த தப்பும் இல்லை. உன்னை
செய்யவில்லை, உன்னை கொலை செய்திருக்கின்றார்கள். நான் தைரியமாக சொல்கின்றேன், இது தற்கொலை கிடையாது, இது அரசு பயங்கரவாதம். சொந்த நாட்டு மக்களே கொண்டிருக்கின்றானே, இது அரசு பயங்கரவாதம். மோடி அவர்களே, உங்களுக்கு உண்மையாக நீங்கள் மனிதனாக இருந்தால் இந்நேரம் நீங்கள் ராஜினாமா செய்திருக்க வேண்டும். தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருக்க வேண்டும். அந்த தவறில் அவங்களுக்கு மட்டும் பங்கும் இல்லை. அந்த தவறை தட்டி கேட்கவில்லை என்றால் நாம் ஒவ்வொருவரும் பாதியாகிறோம். நமக்கு எல்லாருக்குமே அந்த உண்மை உண்டு, நமக்கு எல்லாருக்குமே அந்த இது உண்டு. ஏன்னா அந்த குழந்தை அந்த தகவல் பெற்றோர்களை பார்க்கிறவங்க எனக்கு பெருசா தெரியல. கட்சியிலிருந்து தகவல் வந்துச்சு, சாத்திரம் கேட்கும், மக்கள் சந்திக்கணும், மனம் சந்திக்கணும். ஆனா உண்மையிலே சொல்றேன், அந்த பெற்றோர்களை பார்த்த போறோம். எனக்கு ஒரு பையன் இருக்கான். அதாவது இன்னைக்கு எனக்கு என்ன ஒரு மனவலின்னா, இன்னைக்கு கடைசியா பார்த்த அந்த பையன் சொல்றாங்க, சின்ன வயசுல பையன் பேர் எழுதும் போது டாக்டர் எழுதுவாங்க. என்னோட பையனுக்கு 12 வயசு, அவனும் அப்படிதான் டாக்டர் எழுதுவான், டாக்டர் ஃபிரோஸ் எழுதுவான். எனக்கு இன்னைக்கு ஒரு தகப்பன பையன் வந்துருச்சு. அதனால நாம் எல்லாரும் ஒன்று கூடி இந்த அயோக்கியத்தனமான சட்டத்தை, இந்த அயோக்கியமான நீட் பரீட்சையை ஒழிக்கும் வரை இனி ஒரு உயிர் போகக்கூடாது. இனி ஒரு உயிர், இந்த அப்பாவி உயிர் போகக்கூடாது. அதற்கான போராட்டத்திலே தலைவர் ராகுல் காந்தி இந்தியா முழுக்க முன்னெடுக்கின்றார். அந்த முன்னெடுப்பின் ஒரு பகுதியாக தலைவர் மாணிக்கவர் இருக்கின்றார். நாங்கள் எல்லாம் உங்களுக்கு பின்னால் இருக்கிறோம். இந்த முறைகேடுகளை மக்களுக்கு கண்டிப்பாக எடுத்து சொல்லி, கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் இந்த மிகப்பெரிய போராட்டத்தை செய்யணும். அந்த போராட்டத்திலே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மைத்துறை உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.